சேது வந்துட்டு வர்ஷினியும் சமிதாவையும் பார்த்து பேய் பயந்துக்கிட்டு அத்தா இந்த மாதிரி பேய் வந்துச்சு, நான் 2 பேய் பார்த்தேன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. என்னடா உளறிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் பேய் வந்துச்சு வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேட அவங்க அம்மா ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா மேக்கப்பை போட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவர் பயந்துட்டாரு. ஒன்றும் இல்லை அம்மா தான் அப்படின்னு சொல்லி சிபி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த வயசில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, எல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சிபியை பார்த்தோன்னே அப்படியே நைஸாக மாற்றிடுறாரு சேது. அதுக்கப்புறமா எங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேய் எங்கேயோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னடா உளறிட்டு இருக்கேன்னு சிபி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ இவங்க போய் தமிழ் பயமுறுத்துறதுக்காக தமிழ் ரூமில் போய் ஒழிஞ்சிட்ருக்காங்க 2 பேரும். கதவு கொஞ்சம் லைட்டாக சாத்திட்டுருக்காங்க. சமிதாவோட அந்த வெள்ளை ட்ரெஸ் வந்து அதில் மாட்டிகிட்ருக்கு. அவங்க கவனிக்காமல் இங்கே தமிழ் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து சேது பார்த்துட்டு ஐயோ அந்த பேய் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிக்கிட்ட சொல்ல, ஐயோ பேய் இல்லைடா திருடன், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்துகிட்டு வராங்க, பெட்ஷீட் மாதிரி. அதை எடுத்துகிட்டு வர கதை ஐயோ இவங்க வேறு பார்த்துட்டாங்களேன்னு சமீதாவும் வருஷங்க போயிட்டு ரூம்குள்ளே ஒளிகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு முகத்தில் அந்த பெட்ஷீட்டை போட்டு சரியான அடின்னு அடி கொடுக்குறாங்க. சத்தம் கேட்டு தமிழ் வராங்க, என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டு. அப்போ திருடன் வந்துட்டான் ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறமா சரியான அடி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன பேபி இப்படி அடிச்சுட்டேன்னு சமயத்தில் வந்துட்டு இதுவாக வராங்க. அப்புறம் வர்ஷினி வர, நீங்கள் 2 பேர் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, நாங்கள் இவ்வளோ பயன்படுத்துறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இப்படி அடி வாங்கிட்டீங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழோட தங்கச்சி வந்துட்டு அந்த பையன் கூட சுற்றிட்டு இருந்த பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இது என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தமிழ் ஹாய் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாரு. ஆனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, யாருமே சரியாகவும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சரி நான் கிளம்புறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு, நான் வந்துட்டு எவ்வளோ இதுவாக என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறேன், என்ன மணி டீ காஃபி வேணுமா உட்காருன்னு கூட சொல்ல மாட்டேன், யாருமே சரியாக பேசல, என்னடி இது புது பழக்கமாக இருக்குது, யார் இது கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்மளுக்கு அவ்வளோ உரிமையாக யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கேட்க, நான் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்ல, உங்களுக்கு என்ன ஏதோ சொல்கிறது, ஏன் தான் இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு கோவப்பட்டு அப்படியே முறுக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இசைக்கு மருந்து வாங்கினர்லன்னு சொல்லிட்டு மருந்து வாங்கினர் சொல்லி நீ அம்மா கூட போயிட்டு வரீன்னு சொல்கிறாங்க. நான்லாம் போக மாட்டேன், எனக்கு நிறைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக பேக் எடுத்துகிட்டு வந்து வச்சு உட்காந்துக்கிறாங்க. என்னடி இவ இப்படி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரி விடுமா, கொஞ்சம் அவளை நல்லபடியாக கண்காணிச்சிக்கணும் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நாங்கள் 2 பேர் போய் வாங்கிட்டு வந்துருக்கணும்டி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, ஜானு அம்மா கூட மீட்டிங் போகணும் அதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பரவாயில்ல நீ பார்த்துக்கோ நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு இசையை கூப்பிட்டுட்டு மருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ சிபியை பார்க்குறாங்க. சிபி பார்த்தோன்னே இசைக்கிட்ட வந்து பேசுகிறாரு சந்தோஷமாக. என்னம்மா எங்கே போயிட்டு வரீங்க, மருந்து வாங்கிட்டு வரோம்ப்பா, சரி வாங்க ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அவங்க ஹோட்டலுக்கே. அங்கே பார்த்தா கரெக்டாக ஜானும் இருக்காங்க, தமிழும் இருக்காங்க. அங்கே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தோசை வேணும்னு சொல்லி 2 பேரும் கேட்க ஜூஸ் சிபி குடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக ஜானுவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு சிபி. கரெக்டாக தமிழ் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு மாமா வாமா எங்கம்மா வந்திருக்கா, இது ஜானு அம்மாவோட ஹோட்டல்மான்னு சொல்கிறாங்க. ஐயோ அந்த புஷ்பா தம்பி கூட்டிகிட்டு வந்தாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா நீ வாமா, நீ இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம ஏன்னா வந்துடாத வந்து ஆட்டோ சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றி அமுச்சு விட்டுடுறாங்க. அப்புறம் சிபி வந்து அவங்களை காணும் தேடி பார்த்தா சரி போயிட்டாங்க போல இருக்குன்னு அவரும் போயிட்டாரு. அப்புறம் ஜானுவும் தமிழும் வந்துட்டு எம்எல்ஏ பார்க்கறதுக்காக வந்துட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஆல்ரெடி ஒருத்தர் வந்திருக்காரு, அதாவது ஜானுவோட முதலாளி. அவர் வந்துட்டு எம்எல்ஏ பார்க்கணுன்னு சொன்னால் அவர் வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. ஆனால் ஜானு வந்தோடனே அவரே வாசலுக்கு வந்துட்டு ஜானுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து செம கடுப்பாயிடுறாரு அவர் ஒரு பக்கம். அப்புறம் ஜானு ஏதோ டாக்குமெண்ட் ஏதோ இது பண்ணி வெரிஃபை பண்ணி இது பண்ணி அவர்கிட்ட பேசிவிட்டு சைன் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. தமிழ் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு அடுத்த பொசிஷனில் இருக்காங்க ஆஃபீஸில்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வெளியே வந்தோன்னே என்ன ஜெகதாம்பா பழசெல்லாம் மறந்துட்ட போல இருக்குது, என்ன இந்த எலெக்ஷன்லையாவது தோற்றுருவோன்னு பயமா, சரி ஓகே ஒரு வாட்டியாவது நீ ஜெய் நான் விட்டு கொடுக்குறேன், உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோனை பண்ண அப்படி இப்படின்னு பேச, அதை கேட்டு தமிழ் யார் மாதிரி ரொம்ப தான் ஓரா பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணால், என்ன இதுதான் புது ஆளா, இது சரி உன்னோட வாரிசு தான் சரியில்லையா, அதான் இந்த பொண்ணை வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யார் மாதிரி எதுக்காக வந்தாலும் இப்படி நான் ஜெகதாம்பாவுக்கு முதலாளி அப்படின்னு சொல்கிறாரு. வா தமிழ் போலாம் எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு ஜானு கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. என்னாச்சுமா யார் மாதிரி, அவர் என்னோடய முதலாளி, அவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பெரிய முதலாளி, எல்லாரையும் வேலை செய்கிறவங்கெல்லாம் அடிப்பாங்க இதுவாக பேசுவாங்க, லேடிஸ் கிட்டேலாம் வந்து தப்பாக நடந்துப்பார், அதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு வந்துட்டு அவரை வந்து நான் ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து செருப்பாலே அடித்தேன், அந்த இதுவில் தான் வந்துட்டு இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு தமிழ் ஷாக் ஆகிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.